நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். மீனராசி மீன லக்னத்திற்கு சனி வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்? 12 இருக்கக்கூடிய சனி வக்ரமாகிறார், கூட ராக இருக்கிறாரு. அவரே 11 குடையவரும் ஆகிறார். 11 குடையவர் வக்ரம் பெறும் பொழுது, வக்ரம் பெற்றாலும் 11ஆம் இடத்தை நோக்கிதான் பார்வைகளும் அவருடைய சக்திகளும் குவியும். ஸோ மீனராசி மீனலக்கண நேயர்களுக்கு பணம் வரும் நேரம் தான். மீனலக்கணம் மீனராசி நேயர்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க மெடிசனாக டாக்டராக இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க, இல்லை மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு அவங்க அசிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல டைம் தான். நிறைய தன வருவாய் வரும். 12ஆம் எடுக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனி இன்னொரு வேலையை செஞ்சிருவார். தூக்கக்குறைவை மீனராசி நேயர்களுக்கு ஏற்படுத்துவார். லெஸ் ஸ்லீப், கனவுடன் கூடிய தூக்கத்தை கொடுப்பார். ஸோ சீக்கிரமாக நீங்கள் தூங்க போகணும், தியானம் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அதெல்லாம் தப்பிச்சு கொள்ளலாம். சனி வக்ரமானது மீனராசி நேயர்களுக்கு பெரும் தொந்தரவை செய்யாது. ஏன்னால் 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பலம் பொருந்திய ராகு இது பயிற்சியாக மீனராசிக்கு அமைகிறது. 4இல் இருக்கக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தை 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சவங்க இன்னொரு இடத்துக்கு வேலையை மைக்ரேட் பண்ணுவார். மற்றபடி இந்த வக்ரம் மீன ராசி மீன லக்ன நேயர்களுக்கு பெருத்த நன்மையே செய்யும். வணக்கம்.